அனைவருக்கும் இன்றைய நாளின் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் துதிகளில் மகிமைப்படுகிற தேவன், அதில் பிரியப்படுகிற தேவன். அதே துதி பாடலாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ். அதை தான் நம்மளோட நிகழ்ச்சி நான் ஏன் பிறந்தேன்ல பாடல்கள் எப்படி பிறந்தது, அதை ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி கொடுத்தார் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட உட்காந்துருக்கிறவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. ஏன்னா ஏஞ்சல் டிவிக்கு இவங்க ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. ஜோயல் தாமஸ் அண்ணா. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு ப்ரீச்சர், வர்ஷிப் லீடர், சாங் ரைட்டர் அண்ட் வாட் நாட் அப்படின்னு தான் நான் வந்து அண்ணாட்ட கேட்கணும். ஸோ அண்ணா, வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டிவி. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. So it's really nice to meet you, Anna. Wonderful. It's a pleasure. So how does it feel இந்த ஏஞ்சல் டிவிக்கு திரும்ப வந்ததில்ல? நல்லா இருக்கு. And to be also sharing the journey, நிறைய பாடல்கள் எழுதின கதைகள்லாம் சொல்றதுக்கு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And thank you for having me here. Thank you so much for joining us, Anna. So வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. So first thing வந்து நான் எடுத்தோடனே I'm going to start with a very informal question. ஜோயல் அண்ணா அப்படின்னு சொன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க. அது ஸ்பான்டேனியஸா ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஜோயல் அண்ணாவை யாரு ரோஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் தான். வேற யாரு? லைக் ரீசெண்டா ஒரு காம்படிஷன்ல பேசினான். இன்ஃபேக்ட் அதில் என்ன காமெடினா, அவன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் ஜட்ஜு. எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு சும்மா ஜாலியாக ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்பீக்கிங் லைக் ஐ திங்க் ஓப்பன் மைக்குன்னு ஒரு காம்படிஷன் நினைக்கிறேன். ஸோ எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாரும் பேசலாம். இவன் ஏஜ் கேட்டகரியே கிடையாது, வெறும் அடல்ட்ஸ் அண்ட் யூத் தான். இவன் வந்து அப்போ டீன் கூட கிடையாது. எல்லாரும் ரோஸ்ட்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு காமெடி, சில பேர் மெசேஜ் கொடுப்பாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க. 2 minutes டைம் இருக்கும், அவங்க என்ன வேணால் பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. திடீர்னு வந்துட்டு நானும் பேசணும் அப்படின்னா, ஏய் உன் ஏஜ் கேட்டகரி இல்லை, சரி காம்படிஷன் கிடையாது, சும்மா பேசுன்ட்டு பேச ஆரம்பித்தா எனக்கு என்ன பேசுகிறான். கடைசியில் பார்த்தா என் பாட்டெலாம் ரீச் ஆனதோட இவன் என்னை ரோஸ்ட் பண்ணது தான் பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக ரீச். ரொம்ப ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஜோயல் அண்ணா தான் எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஜோயல் அண்ணாவை ரோஸ்ட் பண்ண ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்றப்போ பட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் பேசின விதம். ஐ திங்க் he ended also very well. ரொம்ப அழகாக. That was really sweet of him to do it, Anna. So உங்க பையன் சொல்லும்போது பாஸ்டர்ஸ் கிட்டா இருக்கிறதுல என்னென்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அழகா வந்து சொல்லிருக்காங்க. ஆமா. So நீங்களும் ஒரு பாஸ்டர்ஸ் கிட்ல. So how is it being a pastor's kid? See, it's not an easy journey நினைக்கிறேன். I think எல்லா பாஸ்டர்ஸ் கிட்ஸுக்குமே I can talk on behalf of them நினைக்கிறேன். Because the biggest problem பாஸ்டர் கிட்டாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு சின்ன வயசில் நம்ம வளரும் போது நம்மளுடைய அப்பா அம்மா பார்வைகள் நம்ம மேலே இருக்கும்போதே, என்னடா எப்போவுமே ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்களே, ஏதாவது நம்ம தப்பு பண்ணும்போது கூட சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஒரு பாஸ்டர் பையனுக்கு பெரிய பிரச்சனைனா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேர் அதை பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது எப்படின்னா, சில பேர்லாம் இருக்கிறாங்க எங்கள் சர்ச்சில், எப்படின்னா வந்து நம்மளை பற்றி போட்டு கொடுத்து எங்கள் அப்பா அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. அது மாதிரி அடித்த பிறகு தான் போனேன். ஆமாம், அது என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னு பார்க்கணும். ஸோ சில சமயம் வந்து அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது, நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசியே இருக்காது, நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வீடே வந்து எக்ஸ்டெண்டட் சர்ச் மாதிரி தான். யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே வரலாம். வி நெவர் ஹேட் பவுண்ட்ரிஸ் இன் சர்ச். ஸோ ஐ மீன் லைக் ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் யூ ஹேவ் சோ மெனி பீப்புள் டு கேர் ஃபார் யூ. உங்களுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். பட் அது சின்ன வயசில் நம்மளுக்கு புரியாது. சின்ன வயசில் நம்மளுக்கு அந்த பார்ட் ஆஃப் த பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு புரியாது. நம்மளுக்கு பார்க்குறது எல்லாமே நம்மளை ஏன்டா டார்ச்சர் பண்ணுறானுங்க எல்லாரும். ஸோ அதாவது எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஸ்டர்ஸ் மற்ற ஜென்ரல் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே ஆர் லீவ் டேஸ். அவங்க காலைல ஒரு 8 மணிலேருந்து ஒரு 10 மணி சர்ச் வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக. பட் நம்மளுக்கு அந்த வீக்கெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டேவே. ஸோ ஒர்க்கிங் டேவும் இருக்கும், திருப்பி ஒரு ஒர்க்கிங் டே வரும். ஸோ அதனால் எப்போ நம்மளுக்கு லீவு அப்படின்னே தெரியாது. ஸோ கிரிக்கெட் விளையாடணும்னா எனக்குலாம் பயங்கர இரிட்டேட் ஆன மூமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொன்னால், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரிக்கெட் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 8th படி ஐ மீன் சாட்டர்டே இன்ஃபேக்ட் சாட்டர்டே ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்கள்ட்டலாம் சொல்லிட்டு வருவோம், நான் கிரிக்கெட் விளாட்லாண்டா, ஹாஃப் டே முடிஞ்சிச்சு ஸ்கூலு, வீட்டுக்கு போவோம், சாப்பிட்றோம், 2 மணிக்கெலாம் வந்துடுறேன், விளாடுவோன்ட்டு அப்படி வருவோம். வந்து எல்லாம் சாப்பிட்டு அறக்க சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு வரும்போது போய் அப்பாட்ட போய், அப்பா கிரிக்கெட் நாளைக்கு சண்டே தெரியாதா உகர் அப்படின்றோம். ஸோ அப்படியே இரிட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் சண்டே வரும், 3 சர்வீஸ், ஒரே மெசேஜை 3 வாட்டி கேட்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அதையும் உட்காந்து கேட்போம், அதே பாட்டு பாடுவாங்க, அது எல்லாம் பயங்கரமாக போவோம். முடிஞ்ச பிறகு சரி ஓகேடா இப்போயாச்சும் கிரிக்கெட் விளாட்லான்னு போனால், இன்றைக்கி சண்டே தெரியாதா அப்படிங்க, எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், இரிட்டேட் ஆகும். பட் தோஸ் மோமெண்ட்ஸ் வேர் ஹார்ட்.
அண்ட் ஐ திங்க் அதனால தான் நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிமனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பயங்கர மோசமாக இருந்தேன், சின்ன வயசில் வந்து பயங்கர அராஜகம் பண்ணேன். அப்புறமா எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா எல்லா பாஸ்டர்ஸும் இதே மாதிரி சாட்சி சொல்லலையே, அவனுமே உருப்படியாக குழந்தையில வளரலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் த பாஸ்டர்ஸ் கிட்ஸோட லைஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூத், இந்த டீன் லைஃப்பில் வந்து they were not very happy. Probably we never had a very happy childhood. I mean, again saying we never understood. அந்த புரியறதுக்கான அந்த ஒரு இது இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் now we understand why God led us through அந்த பாத் அப்படின்றது இப்போ புரியுது, பட் அப்போ புரியல. ஸோ இப்போ என் பையன்லாம் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு இருந்த அளவு கூட அவங்களுக்குலாம் ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் இல்லை, அதுக்கே அவன் அந்த அளவு பேசுகிறான். ஐயோ, உங்களை சின்ன வயசுல ஒன்று பேச விட்டுருக்கோம். ஆமாம், எங்கெல்லாம் பேச விட்டுருந்தா அவ்வளோதான். எங்கே பேச விட்டாங்க, வாயை திறந்தாலே அதை வந்து நிற்பானுங்களே, அடிச்சாதான் விடுவோம். ஸோ we never had a say on anything like it. Our opinions never mattered at that age, but I think it's good. அதனால தான் ஐ திங்க் we learned humility. தாழ்மையை கற்றுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. யூனோ we never had, எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேனானே எனக்கு தெரியல. என்னென்னமோ பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக சர்ச்சில் பெரிய பெரிய அளவில் பண்ணியிருக்கிறோம், பட் நோபடி அப்ரிஷியேட்டட். பட் ஆனால் அதே ஒரு தப்பு பண்ணோன்னு வைங்களேன், நம்மளை முடிச்சிருவாங்க, எல்லாரும் முடிச்சுட்டுருவாங்க. மேபி அப்ரிஷியேட் பண்ணாததுக்கு வாட் ஐ சி இஸ் நீங்கள் வந்து பாஸ்டரோட சன், இட்ஸ் மோர் லைக் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ இட் அப்படின்னு பார்த்துட்டாங்களோ என்னமோ. மேபி அதனால எங்களுக்கு இட் நெவர் மேட்டர்ட். அதனால இப்போ கூட when people appreciate it doesn't matter. அது அந்த பெருமைலாம் வரவே வராது எனக்கு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் யாராவது என்னை பற்றி ரொம்ப பயங்கரமாக போகணும் வேணும், உண்மை கிரிஞ்சாயிரும் நான், என்ன ஓர பேசுகிறேன் நம்மளை பற்றி. ஸோ பிகாஸ் we never got used to that experience. But I mean if I had to do this all over again, திருப்பி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச, ஆண்டவர் வந்து நீ திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அப்படின்ட்டு இதே லைஃப்பை நீ சூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் 100% ப்ராப்ளி ஐ என்ஜாய் மை லைஃப் மோர். ப்ராப்ளி ஐ நோ இந்த டைம் ஸ்பேன் எனக்கு தெரியாதனால அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. பட் if I have another chance, I will do this all over again. Perfect. That's really nice to know, Anna. So எனக்கு வந்து இப்போ உங்களோட டெஸ்டிமனி நீங்களே சொல்லிட்டீங்க, பாஸ்டர் பிள்ளைங்கன்னா சின்ன வயசுல உருப்பிட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு நாட் எவ்ரிஒன், எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ண, ஐயோ நீ இந்த ப்ரோக்ராம் பயமா இருக்கேன். எல்லா பாஸ்டர் முக்கால்வாசி சில பாஸ்டர் பசங்க ரொம்ப உருப்படியான பசங்களாம் அப்படி இதை பார்த்துட்டு ஏன்டா எங்களெல்லாம் ஏன்டா சேர்த்து பேசுறேன், உனக்கு நீ உருப்படி எல்லாம் உருப்படிலன்னு சொல்லிட்டு போ. ஓகே, கரெக்ட் சார், நானும் பார்த்துக்கிறேன். ஒரு ஜெனரல் நோட்ல நீங்க சொன்னதுனால உங்க சைல்ட்ஹுட்ல நீங்க உருப்படியா இருந்தீங்களா இல்ல என்ன பண்ணீங்க? Definitely not. I was one of the worst pastor's kids possible நினைக்கிறேன். I never had a great start. Basically I became a rebel தான் சொல்லணும். அதாவது என்னன்னா இந்த ப்ரெஷர் என்னால் தாங்க முடியாதனால I became like அப்படியே at the opposite போயிட்டேன். I wanted to do something bad. அது மாதிரி என்னால் இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, the pressure was too much to bear. I mean I don't blame it on the ministry. பட் எனக்கு வந்து I kind of was a rowdy தான், லிட்டரலாக was a rowdy at school. 6th எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கிளாஸ் ரவுடி போய் எல்லோரும் என் கிளாஸில் உள்ளே போந்தோன்னா எல்லாரும் போய் அடிப்பேன். எது அடின்னு எனக்கே தெரியாது. வந்து நோஞ்சா மாதிரி எவனா மாட்டினானா அவன் செத்தான். சம் கிட்ஸ் ஹவ் ஹேட் தேர் worst childhood because of me. I was a bully. 7th ஸ்டாண்டர்ட் ரவுடி. 8th வந்து பிட் அடிச்சு மாட்டியிருக்கேன், கையும் களவுமா மாட்டியிருக்கேன். அது டீச்சர் பிடிக்கல, பையன் போட்டு கொடுத்துட்டான். டீச்சர் பிடிச்சிருந்தா கூட போராடா கொஞ்சம். 9th வந்து ஐ வாஸ் லைக் ஸ்கூல் ரவுடி மாதிரின்னு வைங்களேன். 12th பசங்களாம் போய் அடிக்கிறது, யாராவது அடிக்க முடியலன்னா வெளியில் காசு கொடுத்து அடிக்கிறது, இது மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆள். ஐ ஸ்டில் ரிமெம்பர் 9th வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி சார் இருப்பார். அவர் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஹோல் ஸ்கூல் வில் பி அஃப்ரேட் ஆஃப் ஹிம். அப்போது ஒரு வாட்டி என்ன பண்ணார், எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவார் ஒரு எல்லா வருஷமும் வந்து டாப் 10 ரவுடிஸ் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு. அதில் 11th 12th பசங்க தான் வருவானுங்க யூஸ்வலாக அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. பார்த்தா அந்த வருஷம் நான் வந்துட்டேன் அந்த லிஸ்ட்டில் 9th. அதில் பயங்கர பெருமை எனக்குப்பா, நம்ம வந்துட்டோன்னா அந்த லிஸ்ட்டில் ஒரு 10 பேரையும் கூப்பிட்டு லிஸ்ட்டு படிக்கிற ஃபஸ்ட்டு பேர் என் பேர். நான் ஒருத்தர் தான் 9th, மொத்தம் 12th பசங்க. ஃபஸ்ட்டு பேர் இன்னும் பெருமைப்பா, நம்ம 9th ஃபஸ்ட்டு வந்துட்டோம்டா அப்படி. கடைசியில் 10 பேர் படிச்சுட்டு சொன்னார், டேய் இந்த 10 பேர் என்கிட்ட மாட்டினீங்கன்னா அவங்க தெரியுமாடான்னாரு. எல்லாமே தான் நான் மட்டும். அது சரி, அந்த 10 பேர்ட்டு நீ மாட்டேன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். அன்னையிலிருந்து என்னை கண்டாலே அவருக்கு வந்து சரியான கோவம் வரும். பட் ஆனால் நாங்கள் வந்து வெரி க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஃபேமிலி. பிரின்சிபல் ரொம்ப க்ளோஸ். அதனால் என்னை அடிக்கவும் முடியாது, என்னை திட்ட முடியாது, மதிக்கவே மாட்டேன். அவரை 12th முடிகிற வரைக்குமே சொல்கிறேன், மதிக்கவே மாட்டேன் பயங்கர. ஸோ தட் வாஸ் வேர் ஐ வாஸ். 10th ஃபெயிலியருங்க. I was an absolute failure in studies. பிரின்சிபல் ஆஃபீஸ் வந்து ரெகுலராக 10th ஃபெயில் ஆனால் பிரின்சிபல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிடுவாங்கள்ல.
அது கூட்டு போகும்போது லீடர் தான், கிளாஸ் லீடர் தான், அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், அவன் தான் கூட்டு போகணும். ஸோ அவன் ஃப்ரண்ட்டில் போவான், அதான் யூஸ்வல் பேட்டர்ன். அவன் போவான், பின்னாடி எல்லா ஃபெயிலான பசங்களாம் போவான். நான் அவனுக்கு முன்னாடி நடந்து போவேன். பார்க்குறதுக்கு வந்து நான் தான் லீடர் மாதிரி, மற்றெல்லாம் ஃபெயிலான மாதிரியும் நேராக பிரின்சிபல் ஆஃபீஸ் போவேன். எல்லா வாட்டி திட்டுவாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் பிரின்சிபல் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் நான் 4 சப்ஜெக்டில் ஃபெயில் நினைக்கிறேன். அவர் சொன்னார், ரைட் இட் இன் யுவர் டைரி, ஐ வில் நாட் கிவ் யூ சீட் இன் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாரு, இன் மை ஸ்கூல் அப்படின்னு சொன்னார். என் லைஃப்பில் வந்து ஆக்சுவலாக பார்த்தா நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் என் லைஃப்பில் நான் பார்த்து வந்து மை லைஃப் ஆண்டர் வந்து ஐ வுடன்ட் சே நான் வந்து ஒரே நாளில் அப்படியே இப்படி இருந்தேன், திடீர்னு அப்படியே பொஸ்தவன் ஆகிட்டேன் அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி சாட்சிலாம் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் அ டெஸ்டிமனி லைக் தட். மை லைஃப் வாஸ் ஒரு பார்ட் பை பார்ட் ஆண்டர் என்னை மாற்றிட்டே இருந்தார். இந்த சென்ஸ் ஐ ஹேட் சேஞ்சஸ் இன் ஸோ மெனி வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10th அந்த பிரின்சிபல் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஹிட் மீ வெரி ஹார்ட். பட் அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது we had this teachers day and that day changed my life. என்னுடைய perspective about me changed. லைக் நல்ல ஞாபகம் எங்கள் ஸ்கூல் டீச்சர், அவங்க வந்து பயாலஜி டீச்சர், அவங்க பேர் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில், கிறிஸ்டி மதுமதி மேம்னு ஒருத்தங்க. அவங்க வந்து கிளாஸில் இருக்காங்க, எல்லாம் நான்லாம் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டு. அப்போது டீச்சர்ஸ் டே அன்றைக்கி இதே எடுப்பாங்கள்ல, ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகும். ஸோ டீச்சர் உட்காந்துருப்பாங்க, பசங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எந்த பசங்க கிளாஸ் எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ முன்னாடியே சொல்லிடுவாங்க, அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பக்காவாக வருவானுங்க, அவனுங்களாம் படிக்கிற பசங்க. ஸோ எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம கிடையவே இல்லை, நம்ம பின்னாடி உட்காந்துருப்போம். அது ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ் பசங்க எடுத்து முடிச்சிட்டானுங்க. இந்த டீச்சர் என்ன நினச்சான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஷி நியூ இஃப் ஷி ரியலைஸ்ட் மை ரியல் வேல்யூ. இவனுக்கு இவ்வளோ இருக்கு, இவனுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் இவன் வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை இவ்வளோ பண்ணுறல நீ ஒரு நாள் ஃப்ரெண்டில் நின்று பாடுறா உனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ வராது டீச்சர்ஸை வெறுப்பேற்றுறது, பின்னாடி பேசினது ஆர்ட். ஸோ என்னை பழிவாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. எல்லாம் அந்த 5 பேர் முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஓகே டீச்சர் வந்து எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சா, டீச்சர் பின்னாடி உட்காந்துட்டு நான் ஜோயல் வில் டேக் கிளாஸ் நான் பாருங்களேன், ஹோல் கிளாஸ் உழுந்து சிரிக்கிறானுங்க. எனக்கு அப்படியே கைகாலம் உதறுது. ஃபஸ்ட் டைம் நான் என்ன கிளாஸ் அது பயாலஜி கிளாஸ் வேறு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் டீச்சர் இன்சிஸ்டட் நீ கிளாஸ் எடுத்தே ஆகணுன்ட்டு. சரிடா என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே நடந்து போகிறேன். போகும்போது ஒரே ஒரு ப்ரேயர், ஆண்டவரே என்னை அசிங்கப்படுத்துறாதீங்க, எவ்வளோ கேவலம் இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பட் ஸ்டடீஸில் ஒன்றுமே தெரியாது. பட் அந்த சண்டே வந்து எங்கள் அப்பா வந்து மோசையை பற்றி ஏதோ மெசேஜ் பேசியிருந்தார், அதை லைட்டாக கவனிச்சிருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் பேசினது ஞாபகம் வந்தோடனே நான் வந்து லிட்ரலாக எப்படி தான் ஆரம்பித்தேன்னா, ஐ டோன்ட் நோ எனி திங் ஃப்ரம் பயாலஜி பட் ஐ வில் ஸ்பீக் வாட் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes எங்கள் அப்பா சொன்ன மெசேஜோட சினாப்சிஸ் பேசினேன். ஐ டெல் யூ தட் டே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்போக் இங்கிலீஷ் ஸோ ஃப்ளூவெண்ட்லி. எனக்கு இங்கிலீஷே வராது, ஐ வாஸ் அ ஃபெயிலியர் இன் இங்கிலீஷ். பட் அன்னைக்கு ஒரு பேழை இல்லாமல் அப்படியே அப்சல்யூட் அந்த ஃப்ளூவன்சின்னு சொல்லுவாங்க அதில். தட் டே காட் ஓப்பன் மை மவுத் டு இங்கிலீஷ். எனக்கு அது ஒரு அந்நிய பாஷை மாதிரி தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். லைக் பட் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன். என் கிளாஸில் எல்லாம் இப்படியே பார்க்குறானுங்க. ஏன்னா நம்ம தமிழே வந்து அவ்வளோ மோசமான தமிழ் தான் பேசுவேன். இங்கிலீஷ்லாம் வந்து ஃபைன் கட்டுவோம் அப்போல்லாம், தமிழில் பேசினா ஃபைன். அப்போல்லாம் நான் தான் ஹையஸ்ட் ஃபைன் பேயிங். ஸோ பட் அன்றைக்கி ஆண்டர் வந்து ஹி ஜஸ்ட் ஓப்பன் மை ஐஸ் தட் தட் ஐ ஹேவ் ஸோ மச் தட் காட் ஹேஸ் இன் மை லைஃப். நான் பேசி முடிச்சுட்டு கீழே வரேன். ஐ மீன் அந்த மெசேஜ் தான், நான் பயாலஜிலேருந்து எதுவுமே பேசலை. ஸோ நான் வரும்போதே யோசித்தேன், டீச்சர் விட்டு நம்மளை காலி பண்ண போகிறாங்க, ஏன்டா பயாலஜி கிளாஸ் எடுத்து சொன்னேன், என்னடா மோசை பற்றி எடுத்துனுங்கன்னு. பட் ஷி கேம் அண்ட் ஷி செட் சம்திங். ஷி செட், இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கூட டச்சில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இதே சேம் வேர்ட் ஷி யூஸ்ட், ஜோயல் ஐ டோன்ட் நோ வாட் யூ திங்க் பட் ஐ டெல் யூ ஒன் டே யூ வில் பிகம் லைக் டிஜேஸ் தினகரன் அப்படின்னாங்க. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் மை செல்ஃப் வித் ஹிம், பட் அந்த வேர்ட் நீ ஒரு நாள் டிஜேஸ் தினகரன் ஐயா மாதிரி ஆவாடா அப்படின்னாங்க பாருங்களேன். தட்ஸ் when I realized என் மேலே ஒருத்தங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி இவன் வருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தட் டே சேஞ்ச்ட் மை பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மீ. என்னை பற்றியதான ஒரு எண்ணம் மாறிச்சு. அண்ட் ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். 75% எடுத்தேன் 10th. அதுக்கப்புறம் 11th 12th ஐ வாஸ் மேட் த கல்ச்சரல் செக்ரட்டரி. அது எப்படி மாறினது தெரியல. அதாவது என்னை பற்றியதான ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஹாவ் சம்திங் இன் மீ அப்படின்றத அந்த டீச்சர் புரிய வச்சாங்க. 11th கல்ச்சரல் செக்ரட்டரி இருந்தேன். 12th I cleared with 85% of marks. Wow. And then went to college. இது வந்து the first change that happened in my life. But real salvation அல்லது உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னா 23 years. 23 வயசில் தான் God changed my life. And it was a beautiful experience. எங்கள் சர்ச்லேயே I have heard about that. நீங்கள் இன்னொரு செஷனில் பேசும்போது உங்களுடைய பிரதருக்காக நீங்கள் வந்து சரி நம்ம காப்பாற்றலாமா ஜெபிப்போம் அப்படின்னு பார்த்து கடைசியில் அந்த சர்ச்சில் வந்து நான் ஒப்பு கொடுத்தேன்.
and that day changed my life. என் வாழ்க்கை. Yeah. How is it, Anna, to know that 23 வருஷம் நம்ம சர்ச்சில் தான் இருந்திருக்கோம், as in like you are a pastor's kid, so mostly உங்களோட Saturdays and Sundays every day has been in church, and திடீர்னு when you're 23 God tells you that this is not how I wanted you to live. Yeah. அந்த ஒரு switch எப்படி இருந்தது? See, அதான் you can be so close to church yet you can be so far away from God. அதான் ரியாலிட்டி. சர்ச்சுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக இருக்க முடியும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை லைஃப். சர்ச்சுக்கு ரொம்ப க்ளோஸ், 15 படி தான், மேலே ஏறினா வீடு, 15 படி கீழே இறங்கினா சர்ச்சு. லிட்டரலாக பார்ன் brought up இன் சர்ச். பட் ஆனால் 15 படி சர்ச்சையும் எண்ணி பிரிச்சது, ஆனால் பல மைல்கள் எண்ணியும் ஆண்டவரையும் பிரிச்சது. பட் தட் டே வாஸ் ரியலைசேஷன் தட் ஐ நீடட் காட் இன் மை லைஃப். நாட் பிகாஸ் ஐ எம் அ பாஸ்டர்ஸ் கிட். ஒரு பாஸ்டர் பையன்றனால இல்லை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பையன் பிறந்தனால டாக்டர் கிடையாது, ஒரு இன்ஜினியர் வீட்டில் ஒரு பையன் பிறந்தனால இன்ஜினியர் கிடையாது. அதே போல் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நீ பிறந்துட்டதுனால கிறிஸ்தவம் கிடையாது, உனக்கும் ஆண்டருக்கு என்ன சம்பந்தம். ஸோ ஐ திங்க் தட் டே ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். அந்த 23 வயசில் ஆண்டவர் கரத்தை பிடிச்சார், இன்னைக்கு வரைக்கும் விடாமல் நடத்திட்டு இருக்காரு. தட்ஸ் அமேசிங் அண்ணா. ஸோ இப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, அண்ட் ஆல் ஆஃப் தட் தி ஜர்னி இஸ் ஹேப்பனிங். மியூசிக் எப்போ உங்களுக்கு? ஸோ மியூசிக் ஆக்சுவலாக நான் 12 year old 8th standard படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அண்ணன் லெஃப்ட் டு GFABS திருவள்ளா பைபிள் காலேஜ் அங்கே போனாங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் பேட் பிளேயர், அண்ணன் கீபோர்ட் வாசிப்பார், நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். ஸோ பட் திடீர்னு பைபிள் காலேஜ் போயிட்டாரு, சர்ச்சில் கீபோர்ட் வாசி ஆள் இல்லை. ஸோ போகிறதுக்கு முன்னாடி 3 கார்டு கற்றுக் கொடுத்தார். C major, F major, G major, இது வாசி எல்லாம் பாடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஸோ அண்ணன் போகிறாரு, ஒன்றுமே தெரியாது, C major, F major, G major இதுதான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ திடீர்னு சர்ச்சில் விட்டாங்க. அவங்க என்ன மேஜரில் பாடினாலும் இந்த 3 தான் வாசிப்பேன், மைனரில் பாட்டு பண்ணுவோம், நான் மேஜர் தான் வாசிட்டுருவேன். பட் தேவர் வெரி நைஸ் டு மீ. ஒன்று அவங்களுக்கு மியூசிக் யாருக்குமே தெரியாது, இல்லாட்டி சரி ஓகே ஏதோ வாசிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் தட் அதிலிருந்து ஆரம்பிச்சதான். அதுவுமே கடவுளோட கிருபை தான் நினைக்கிறேன். ஐ மீன் லைக் see everything that I am today I attribute to God. ஏன்னா ஃபார் என்னுடைய மியூசிக்காக இருக்கட்டும், நான் பாடுறதா இருக்கட்டும், ஐ நெவர் வென்ட் டு எனி கிளாஸ். மியூசிக் நான் எந்த இதுலேயுமே நான் கற்றுக்கவே இல்லை. ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, நான் எந்த மியூசிக்குமே நான் கற்றுக்கல, ஆனால் ஏஞ்சல் டிவியில் நான் மியூசிக் கற்றுக் கொடுத்தேன். இவங்க ஃபர்ஸ்ட் ஷோ நினைக்கிறேன் ஏஞ்சல் டிவியில். எத்தனையோ 1000 பேர் இந்த அந்த ஏஞ்சல் டிவி மூலமாக கற்றுக்கிட்டாங்க. அதில் பியூட்டி என்னென்னா, நிறைய வாட்டி நான் ஏதாவது மீட்டிங்ஸ் போவேன், பயங்கரமாக எவனா கீபோர்ட் வாசிச்சுட்டு இருப்பான். நான் போயிட்டு முடிச்சுட்டு எப்பவுமே யூஸ்வலாக ஐ விஷ் த மியூசிஷியன்ஸ், தம்பி ரொம்ப நல்லா வாசிங்க, அண்ணே ஏஞ்சல் டிவியில் தானே கற்றுக்கிட்டேன், நீங்கள் தானே கற்றுக் கொடுத்துரும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்மளுக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல, ஆனால் நம்மளுடைய குறைகளை ஆண்டர் பார்க்காம நம்மளே ஒரு டீச்சராக பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்னுடைய ஓன் மியூசிக் ஸ்கூல், ஆன்லைன் மியூசிக் ஸ்கூல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 9500 ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆன்லைன் மியூசிக் ஸ்கூலில் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னடா பெருசாக செஞ்சிட்டோம். ஆனால் பட் அந்த ஸ்மால் திங்ஸ் கூட ஆண்டவரே கற்றுக் கொடுத்த மாதிரி, இப்படி தான் இவன் இருக்க போகிறான், அவனை நம்ம இப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே நடத்திட்டு God has brought me. ஸோ நீங்கள் மியூசிக்குள்ளே வந்துட்டீங்க, பாட்டு எழுதணும் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதுறது யூஸ்வலாக எனக்கு யூத் ஃபெலோஷிப்பில் நான் அந்த வர்ஷிப் நடத்துவோம். ஸோ அப்போது ஒரு டிசைர் இருந்துச்சு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சண்டே ஸ்கூல் வாஸ் அ ஹியூஜ். இது என்னென்னா, சண்டே ஸ்கூலில் அப்போது சண்டே ஸ்கூலில் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே சண்டே ஸ்கூலில் அந்த ஏஜ் முடித்து யூத்தில் இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் எங்களை பாட்டு அந்த செஷன், முக்கியமான செஷனில் சண்டே ஸ்கூலில் பாட்டு செஷன் இஸ். ஸோ அப்போ பழைய பாட்டெலாம் இருக்கும், நத்திங் ராங் வித் தோஸ் ஓல்ட் சாங்ஸ். பட் அந்த பாட்டையே திருப்பி பாட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி நானையா கழுதை, இதை எல்லா வாரமும் பாடுவாங்க. சூப்பர் சாங் அது. நாங்களாம் அந்த சாங்லாம் கேட்டு தான் வளர்ந்தோம். அது எழுந்த ஜாய்ஸ் ஆண்டிலாம் சூப்பராக அவங்களாம் எழுதியிருப்பாங்க. பட் அந்த சாங் அதே சாங்கை திருப்பி ஒரே ஒரு 5-6 பாட்டு தான் இருக்கும். பட் அப்போ நாங்கள் யோசிச்சோம், என்னடா நம்ம எழுதலாமே பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூலுக்காக எழுத ஆரம்பித்தோம். So that was the first time we started to write songs, and I think we also released an album called Kids for Jesus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். சூப்பரான ஆல்பம், 6 பாட்டு தான், பட் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ அது மாதிரி அப்போ எழுத ஆரம்பிச்சது, அப்புறம் யூத்துக்கு எழுத ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸோ அந்த வரிசையில் வாக்குரைத்தவரே அந்த பாடல். ஸோ இந்த பாடல் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ஸோ இந்த பாடலினுடைய ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி எழுதுனீங்க?
ஸோ வாக்குரைத்தவரை வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எழுதின ஒரு சாங். ஒரு ஒன் ஆஃப் த கான்சர்ட்ஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. கான்சர்ட்ஸ் பண்ணாலும் அதுக்கு நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அப்போது ஒருத்தங்க வந்து இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் என்றுமே மாற மாட்டீர். அப்போ ஆக்சுவலாக அந்த கான்சர்ட்டில் வந்து உண்மையாகவே ஆண்டவர் வந்து எங்கள் ஹெல்ப் பண்ணார். வென் பீப்புள் டிட் நாட், நாங்கள் யார் யாரெல்லாம் நம்பினோமோ அவங்க எல்லாம் இது பண்ணலனாலும் ஆண்டவர் வந்து அவர் வாக்கு பண்ணால் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு நான் பெருசாக ஆக்சுவலாக நாங்கள் ஆடியோ சீடியாக தான் பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் வீடியோஸ் வேர் நாட் அ கிரேட் திங். அப்போ சிடி தான். ஸோ எல்லாம் சிடி போடுவோம். யூடியூப்பில் வீடியோ அப்படின்றது பெருசாக அப்போது இட் வாஸ் நாட் அ மேஜர் திங். இப்போ வந்து சிடியே கிடையாது. பட் அந்த டைமில் அது சிடிஸ் தான், நிறைய சிடிஸ் போச்சு. அப்போது சுவிட்சர்லாண்டில் ஒரு மீட்டிங்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், எனக்கு இந்த சாங் இஸ் மை ஃபேவரட் சாங் வாக்குரைத்தவர் அப்படின்னு. சர்ச்சில் ஃபுல்லாக அதே பாட்டு தான் பாடணும். ஸோ நான் முடிச்சுட்டு என்னுடைய சுவிட்சர்லாண்ட் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் திருப்பி கிளம்பணும், இந்தியா கிளம்பணும்னு நினைக்கிறேன். இந்தியாவை வேறு எங்கேயோ கிளம்புறேன். அப்போது அந்த சர்ச் ஹேட் அ வெரி குட் டீம். என்னது வீடியோ டீம், செம்ம வீடியோ டீம் வச்சுன்னா. அப்போ இந்த ட்ரோன்லாம் வந்து அப்போ தான் உள்ள நுழையுது. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷுர், பட் ப்ராப்ளி இன்ஃபேக்ட் ஒரு ஸ்னோ மவுண்டனில் ட்ரோன் யூஸ் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு பார்ட்டி இருந்து தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கிரெடிட், பட் ஐ திங்க் ஸோ. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே சொன்னாங்க எங்கேயா பண்ண அப்படின்னு. அதில் ஒரு காமெடி இருக்காது, அப்புறம் சொல்கிறேன். ஸோ என்னாச்சு, அவங்க அந்த பாஸ்ட் வந்து நான் இந்த சாங்கை நான் ப்ரொடியூஸ் பண்ணி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சோட டீம், ஃபிலடெல்ஃபியா மிஷனரி சர்ச், அந்த பாஸ்டர் இறந்துட்டாங்க. ஸோ அவர் கூப்பிட்டு போய் அவங்க கார்லேயே, அதாவது ஒரு 1 hour தான் டைம் இருக்குது. ஸோ காஸ்டியூம்லாம் கூட நீங்கள் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அது காஸ்டியூமாகவே தெரியும். ஏதோ ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று, சரி அவர் ஆல்ப்ஸில் எடுக்கலாம், சுவிட்சர்லாண்ட் ஆல்ப்ஸில் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. மேலே கூப்பிட்டு போயிட்டு அந்த பனியில் ஃபுல் ட்ரோனில் அந்த இந்த டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் கண்ணா அப்படின்னான்னு பியூட்டிஃபுல். அந்த டைமுக்கு அது பெரிய ஷூட், அது ஆல்ப்ஸில் போய் எடுத்தது. நல்ல கேமராஸில் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது மானிட்டரே இல்லை, என்ன எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவசர அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து எனக்கு ஃபைல்ஸ் அனுப்புகிறாங்க. ஃபைல்ஸ் அனுப்புனா ஒரு 3 ஆங்கிள் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் 2 ஆங்கிளில் வந்து அந்த லென்ஸில் வந்து ஒரு வாட்டர் ட்ராப் கரெக்டாக நடுவில் லென்ஸில் இருக்குது. ஸோ அதை யூஸே பண்ண 3 ஆங்கிள், ஒரு கேமராவில் எடுத்தது தான் வந்திருக்கு. அப்புறம் ட்ரோன் ஷாட் இருக்கு. இப்போ இந்த ஒரு கேமராவையும் ட்ரோன் ஷாட் வச்சு ஒரு ஃபுல் சாங்கை எப்படி பண்ணுறது? சரி, அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஒன்று பண்ணுவோம், காலங்கள் மாறலாம்னு அப்படியே ஸ்னோலேருந்து ஸ்னோலேருந்து ஃபயருக்கு போயிடலான்ட்டு அப்புறம் எங்கள் ஆவடியில் வந்து பாதி ஷூட்டேன். ஸோ இப்படி மாற்றி அப்படி யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன காமெடினா, ஸோ எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆல்ப்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டால் ஒருத்தர் கேட்குறேன், பரவாயில்ல நீங்கள் க்ரீன் மேட்டில் வச்சு இவ்வளோ அழகாக பண்ணியை காமிச்சிங்க. க்ரீன் மேட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் ஆல்ப்ஸில் போய் எடுத்துட்டோம். ஸோ க்ரீன் மேட்டில் போய் எடுத்தோன்னு சொல்லிட்டு நான் என்னன்னா, நான் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஸ்னோ அண்ட் ஃபயர் இருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தியரி இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு. இதான் காலங்கள் மாறலாம்னே ஃபயர் வந்துடும், பனிலேருந்து நெருப்பு போயிடும். தட்ஸ் அமேசிங் அண்ணா. ஸோ இந்த சாங்கில் வந்து நீங்கள் மியூசிக் பண்ணும்பொழுது நான் கேட்ட வரைக்கும், என்னோட அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 3 செட்ஸாக என்னால் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் செட் வந்து ஒரு அக்கூஸ்டிக் இதில் போச்சு, அண்ட் தென் கொஞ்சம் ரிதம் கிக்கின் ஆச்சு, அண்ட் தென் ஒரு தப்லா. எப்படி இந்த 3த்தையும்? ஆக்சுவலாக அது தப்லாவே கிடையாது, அது வந்து என்னன்னா அது ஒரு காமெடி. ஸோ என்னன்னா ட்ரம்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் ட்ரம்ஸ்லாம் வந்து எல்லாம் கீபோர்டில் தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து விஎஸ்டின்னு சொல்லுவாங்க, விஎஸ்டியில் ஒரு பேட்ச் வந்துடும். ஸோ அதில் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிக் இருக்கும். ஸோ எல்லாம் இப்படி வாட்சிக்கிட்டே கட்டிங் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்புறம் இந்த எண்டில் சும்மா இப்படி கை இப்படி பண்ணும்போது ஏதோ தபலா மாதிரி ஒரு சவுண்ட், எதுவும் என்னடா இது தபலா மாதிரி ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே வாசித்தேன். அது ஆக்சுவலாக தபலாவே கிடையாது, அது விஎஸ்டியில் வாசிச்சது. அது ஏதோ ஒரு எதிர்ச்சியாக வந்து ஆக்சுவலாக அது பக்கா செட் ஆகிடுச்சு அந்த பாட்டுக்கு. வந்து ஏதோ தபலா அது ஆக்சுவலாக ஃப்ளுக்கில் வந்தது, ஃப்ளுக்கா லக்கோ ஏதோ ஒன்று சும்மா கை வச்சு அந்த டோன் வந்ததுனால அதை வச்சுட்டு அப்புறம் அந்த இன்ஜினியர் வந்து, ஜோயல் இது அப்படியே விட்டுடலாம், எதுவுமே லைவ்ல எடுக்கணும், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ மாதிரி கேட்குது. இல்லைண்ணா, ஸோ இந்த சாங்க்கு பின்னாடி நான் ஸ்டோரி கேட்டால் எல்லாமே வந்து நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அது இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
லைக் வெரி டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஒன்று நினைச்சாலும் ஆண்டவர் நினைக்கிறத எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு வந்துடுறாருன்றதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அண்ட் வீடியோ விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு இப்போ வந்து அந்த பாடலை உங்களோட குரலில் இப்போ கேட்கணும். ஓகே. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பியூட்டிஃபுல்லாக இருந்ததாண்ணா. ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடுறோம். அண்ட் தென் வி வில் கண்டினியூ ஆர் டிஸ்கஷன். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ நேர்களே, வாக்குரைத்தவரே அவர் உண்மை உள்ளவரே, அந்த பாடல் ஏதோ உங்களுக்காக பார்த்துட்டு வாங்க. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர்.
நீர் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மனிதர்களே மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறிடலாம் மாறலாம் நீரோ நேற்றும் என்றும் மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் வெல்கம் பேக் நேர்களே. ஒரு அருமையான பாடல். வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக நமக்கு ரிமைண்ட் பண்ணுற சாங் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ ஆனால் அந்த சாங் வந்து பை தி எண்ட் ஆஃப் இட் நீங்கள் பாடிட்டு இருக்கும்போது சுற்றி வந்து உங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் தானே எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ரெட்ரீட் மாதிரி பிளான் பண்ணி அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ரெட்ரீட் முடிச்சிட்டிங்களா, இல்லை இதுக்காக யூ புட் டுகெதர் இல்லை எங்கள் சர்ச்சில் தான் எடுத்தோம், சர்ச்சோடைய இந்த கிரவுண்ட்ஸில் தான் எடுத்தோம். ஓகே. இப்போ ஆக்சுவலாக சர்ச் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த சர்ச் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த கிரவுண்டு தான் அது. அதில் எடுத்தது தான். ஸோ அப்போ இருந்த ஒரு மைண்டில் நெருப்புலாம் போட்டு விட்டாங்க, கொளுத்தி விட்டாங்க. அதான் சி அகைன் ஒரு பாஸ்டர்ஸ் கிட்டாக இருக்கிற போது நம்ம நிறையா சொன்னல, லைக் சில சமயம் நம்ம புரியாது நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என்னென்னு. ஸோ இது மாதிரி நேரத்துலலாம் யூ ரியலைஸ் ஒரு ஷூட் வாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஃபுல் கூட்டமாக வந்துடுவாங்க எல்லாரும். ஏன்னா ஸோ தே ஆல் சப்போர்ட்டட் மீ. வந்து எவ்வளோ மிட் நைட் ரொம்ப நேரம் லேட் ஆச்சு அது முடியறதுக்கு. பட் தே ஆல் வேர் தேர். ஸோ ஃபுல்லாக எடுத்தது எங்கள் சர்ச் டீம் தான். அந்த ஃபயர் எல்லாம் எடுத்தது அங்கே எடுத்தது அந்த சர்ச் டீம், இங்கே எடுத்தது இங்கே சர்ச் டீம். யா சூப்பர் அண்ணா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வி ஹாவ் பீப்புள் ஃபார் அஸ் அப்படின்றது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஸோ அப்படி அந்த பாடல் ஒரு பியூட்டிஃபுல்லாக போன பட்சத்தில் ஒரு அருமையான பாடல் விவரிக்க முடியாத. ஸோ ஹவு டிட் தட் கம் டுகெதர்? ஸோ விவரிக்க முடியாத வந்து இஸ் அ சாங் தட் இட் வாஸ் அ சீசன் ஃபார் அவர் ஃபேமிலி. சீசன் ஃபார் அவர் ஃபேமிலி, ஃபார் அவர் சர்ச். ஆக்சுவலாக இந்த சர்ச்காக இந்த லேண்ட் வாங்கின டைமில் இருந்து ஃப்ரம் த டைம் சர்ச் ஸ்டார்டட் வி ஸ்டார்டட் பில்டிங் த சர்ச். ஒரு சீசன்லேயும் நாங்கள் பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, எப்படி இது நடந்துச்சு, ஹவு டிட் திஸ் ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் வாங்கும் போது அந்த சீசன் வந்து வாஸ் அ வெரி டஃப் சீசன் ஃபார் ஆஸ் அ சர்ச் பட் அது அந்த டைமில் ஆண்டர் கரெக்டாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணுவார், கரெக்டாக அந்த லேண்டை வாங்க. அந்த டைமிங் ஆஃப் தட் ஹோல் திங். நாங்கள் வந்து 2005 வாங்கினோம். இஃப் யூ ரிமெம்பர் 2005 தான் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் பூம் ஒன்று நடந்துச்சு. பயங்கரமாக அப்படியே ப்ரைஸஸ்லாம் மாதம் ஏறிட்டே இருக்கும், அப்படியே 1 லட்சம் அப்படி ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த லேண்டை வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ மே மாதம் இன்ஃபேக்ட் இந்த லேண்டு இப்படி இருக்குன்னே ஒன்று தெரியாது. பட் சம்ஹவ் வி காட் கனெக்டட் டு தி ஓனர். அண்ட் அவங்க வந்து ஏற்கனவே அந்த லேண்டை விற்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த செக்கை தொலைச்சிட்டு அதனால செக்கை டெபாசிட் பண்ணலை. அந்த டைமில் கரெக்டாக எங்கள் அப்பா போய் அவங்கள ரீச் அவுட் பண்ணோடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, வி நோ தட் ஃபேமிலி. ஸோ எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே, பாஸ்டர் நான் இந்த ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த செக்கை தொலைச்சிட்டேன், நான் அவங்கள்ட்ட எப்படா வந்து சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நான் அந்த செக்கை டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா இட் வுட் ஹவ் பீன் லைக் அட்வான்ஸ் நான் வாங்கின மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் வந்து வாங்காத மாதிரி தான் இருக்கேன், ஏன்னா செக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக நீங்கள் வரீங்க, ஏதோ ஒரு டைமிங் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ அக்ரி டு செல் இட் டு மை ஃபாதர். யாரோ ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த செக்கு தொலைஞ்சனால எங்கள் அப்பாட்ட வந்து he was we got that piece of land. அவருக்கு கொடுத்த காசோட கம்மியாக கொடுத்தாங்க சர்ச்ன்றதுனால. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அட்வான்ஸ் கொடுத்த பிறகு they got the check back. எப்படி பாருங்களேன். ஸோ வித்தின் 6 monthஸில் நாங்கள் வாங்கின ரேட்டோட, அதாவது நாங்கள் அக்ரி பண்ண ரேட்டோட நாங்கள் முடித்து 6 monthஸில் அந்த ஃபுல் அமௌண்ட் நாங்கள் கொடுக்கும்போது ஆல்ரெடி 3 times ஏறிடுச்சு இந்த ரேட். 3 times
ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு புரியவே இல்லை எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா the பில்டிங் ஆரம்பித்த டைம்லேருந்து எவ்ரி திங் தட் வெண்ட் அந்த ப்ராசஸில் வந்து எவ்ரி டைம் வி ஃபெல்ட் காட் வாஸ் கைடிங் அஸ். எல்லா தேவைகளையும் ஆண்டு வந்து. ஸோ தட்ஸ் வை த ஹோல் சாங் இட் வாஸ் மோர் ஆஃப் அ டெடிகேஷன் சாங் மாதிரி தான் எங்களுக்கு. ஆக்சுவலாக வி லைக் லாட் திஸ் இஸ் யோர் டூயிங், இது உம்முடைய வேலையானது, இட்ஸ் மார்வலஸ் இன் ஆர் ஐஸ்ன்ற மாதிரி. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்தவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், கரங்கள் எங்கள் ஆதாரம், யோர் ஹேண்ட்ஸ் ஆர் த ஒன்ஸ், எங்களுடைய ஆதாரம். அப்புறம் தென் அப்பாஸ் லைஃப், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. இதெல்லாம் இந்த 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 உயர்வுகளுக்கு நாங்களாம் தகுதியே இல்லை. எங்கள் சர்ச் வந்து இப்போ பழைய சர்ச் இருக்குல்ல, பழைய சர்ச் உடைய ஸ்டேஜில் பாதி தான் எங்கள் சர்ச் ஆரம்பிக்கும் போது. ஸோ இன்றைக்கு அங்கேருந்து ஒரு ஒரு சர்ச் வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மினிஸ்ட்ரியாக 12 பேரோடு இருந்தது, இன்றைக்கு 12,000 பேராக மாறுது. 50 இயர்ஸில் ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னும் போது இந்த உயர்வுகளுக்கெல்லாம் நாங்கள் தகுதியே இல்லை. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸை வந்து, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. எனக்கு அந்த லைன் வந்து என்னை ரொம்ப லைக் அது அந்த பாடல் பாடும்பொழுது எவ்ரி ஒன் ஃபெல்ட் தோஸ் வேர் த பெஸ்ட் லைன்ஸ் ஆஃப் த சாங். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்கும். எத்தனையோ தடைகள் வரலாம், இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த ஹோல் பில்டிங் ப்ராஜெக்ட்லேயே எத்தனையோ தடைகள். ஆரம்பிக்கும் போது கூட இல்லை, லைக் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சர்ச் கட்ட போகிறோம். அஃப்கோர்ஸ் சர்ச்சில் சொல்லணும்ல, எங்கள் சர்ச்சில் அப்பா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் கட்ட போகிறோம். அதோட பட்ஜெட் வந்து 100 crores பட்ஜெட், அதோட பட்ஜெட். ஸோ அதை அப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நான் சர்ச் வந்து நம்ம சர்ச் க்ரோ ஆகுது, நம்ம சர்ச் இடையினா அப்போது எல்லாமே வெளியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. சர்ச் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சர்ச் நடத்தும் போது ஸ்பீக்கர் போடணும். அப்போவே ஒரு 2,500 பேர் இருப்பாங்கன்னா அப்போ சவுண்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்து காம்பவுண்டே வீடு, சுற்றி வீடு, ஸ்ட்ரைட்லி பேக்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ பயங்கர பிரச்சனை, பார்க்கிங் கிடையாது, உள்ள வந்து சின்ன சந்து, இது மாதிரி நிறைய பிரச்சனை போது. ஸோ வி ஹேட் டு மூவ். ஏதோ வேணுன்னெல்லாம் கட்டல, நம்ம ஏதோ எங்களுக்கு ஆசை கட்டணும்ல, ஆள் இருக்கிறாங்க, ஆள் உட்காரதுக்கு. ஸோ வென் வி ஆக்சுவலாக வெண்ட் டு ஸ்டார்ட் டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பில்டிங் பிளான் பண்ணும்போது தென் வி ரியலைஸ்ட் தட் தேர் ஆர் சோ மெனி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு 12,000 பேருக்கு நீங்கள் ஒரு சர்ச்சை கட்டுறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும், இவ்வளோ டாய்லெட்ஸ் கட்டணும், இவ்வளோ லாபி ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு லீகலாக ஒரு பில்டிங் நீங்கள் கட்டணும்னா இவ்வளோ காரியங்களை நீங்கள் வந்து, இப்போ நம்ம பழைய சர்ச்லாம் வந்து நம்ம பெர்மிஷனே கிடையாது, அது பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொன்னல ஸ்டேஜில் பாதிலேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருப்போம். பெர்மிஷனாவது ஒன்றும் யாருமே இப்போ முக்கால்வாசி சர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸே கிடையாது, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சர்ச்சஸ்லாம் விட்டுரும். ஆனால் நீங்கள் லீகலாக ஒரு பில்டிங் கட்டணும்னா இட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக வி ஹேட் டு. ஸோ அப்போது வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரையும். ஆனால் எனக்கு அப்போ இருந்த ஒரே வருத்தம் என்னென்னா, எங்கள் அப்பா சர்ச்சு தானே கட்டினாரு, எங்கள் அப்பா இந்த காசெல்லாம் வச்சு எங்களுக்கு வீடு வாங்கல, எங்கள் அப்பா எங்களுக்கு நிலத்தை வாங்கி போடல, இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா எங்களுக்குன்னு எதுவுமே வாங்கலை. இன்ஃபேக்ட் எங்கள் யார் பேர்லையும் வீடோ நிலமோ பேங்க் பேலன்ஸோ எதுவுமே எங்கள் அப்பா சர்ச்சில் இருந்து எங்களுக்கு வச்சுட்டு போகல. வாட் எவர் த சர்ச் கேவ், எது யார் காணி கொடுத்தாலும் அந்த காணிக்கெல்லாம் எடுத்து சர்ச்சு. எனக்கு என்னென்னா, சர்ச்சு கட்டுற தப்பா, நம்ம எல்லாம் எழுப்புதல் வேணும்னு ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே நல்லா ஆயிரமான ஜனங்கள் சபைக்கு வரணும், சரி வர்றதுக்கு ஒரு சர்ச்சை கட்டினா எதுக்கு சர்ச்சு இவ்வளோ காசு அப்படின்னா, எனக்கு அப்போ எதுக்கு நம்ம ஜோம் பண்ணணும், எதுக்கு எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணணும், எதுக்கு வந்து ஆண்டு வந்து அநேகரை ரட்சிக்கணும், அநேகரை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது. அப்போது எதுக்கு அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒன்றும் ஏமாத்தலையே காசை, சர்ச்சு தானே கட்டுறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எத்தனையோ பேர் பேசினாங்க, எல்லாம் பேசினதுலாம் யாரும் நிறைய பாஸ்டர்ஸ் தான். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி மற்றவங்க தேவனை அறியாதவர்கள் பேசினா கூட பரவாயில்ல, பட் தேவனை அறிஞ்சவர்கள் பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒன் திங் வி ரியலைஸ், தடைகள் வந்தாலும் தரிசனம் இருக்கும். அவர் ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்தை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. தரிசனம் இருக்கும். தாமதமானாலும் நன்மையாக முடியும். ஸோ நிறையா அந்த லேண்ட் வாங்கினதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் வந்து லேண்ட் இருந்துச்சு, ஆனால் கட்ட முடியல 10 வருஷமாக. ஆனால் தாமதமானாலும் அது நன்மையாகி முடியும்.
ஸோ அது வந்து எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்லேயே தேவர் ஏபிள் டு ரிலேட் டு தட் லைன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் தாமதமாகுது, தேர் ஆர் so many things that are delaying, பட் தாமதமானாலும் நன்மையாக முடியும் என் லைஃப்பில். காட்ஸ் டிலேஸ் ஆர் நெவர் காட்ஸ் டினையல்ஸ். ஏன்னோ நம்முடைய லைஃப்பில் எந்த காரியமே வாட் எவர் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வந்து டிலே பண்ணுறாருன்னா தெர் இஸ் அ குட் திங் தட் இஸ் கோன் ஹேப்பன். ஆண்டவர் வந்து அந்த தீமையும் நன்மையாய் முடிய செய்வார், காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார் அப்படின்ற அந்த லைன் வந்து எல்லாருக்குமே இட் ரிலேட்டட் டு தேர் சிச்சுவேஷன். நாங்கள் எழுதின சிச்சுவேஷன் what we were going through as a family, but ஆனால் everyone put their situation into it. ஓகே, என் லைஃப்பில் இது தாமதமானாலும் இது நன்மையாய் முடியும், இது நன்மையாய் முடியும். ஸோ ஐ மீன் அந்த சாங்கோடைய ஸ்டோரியை தான் யூ புட் டுகெதர் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ணா. அண்ட் ஐ திங்க் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சர்ச் கட்டணும்னா இதுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்றது நாட் எவ்ரிபடி நியூ ஐ திங்க். ஸோ ஐ திங்க் பார்க்குறவங்களுக்குமே வந்து இப்படி இருக்கா அப்படின்றது. ஸோ தட் சர்ச் தட் வி ஆர் கோயிங் டு டெடிகேட் இன் ஆகஸ்ட், நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 1 இயரில் டெடிகேட் பண்ண போகிறோம். தட் சர்ச் இஸ் 100% லீகல் பில்டிங். லைக் அதில் ஒரு டீவியேஷனுமே பண்ணல. அதாவது ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி யூஸ்வலாக எல்லாரும் நார்ம்ஸ் இருக்கும், பட் டீவியேட் பண்ணுவாங்க, அப்படி அங்கே ஆளை அப்படி இப்படி கரெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒரு கவர்மெண்ட் ஒரு லீகல் பில்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட 100% எக்ஸாம்பிள் நீங்கள் சர்ச்சில் பார்க்கலாம். அண்ட் தட் காஸ்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த சாங்கோடைய விஷுவல் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் ஹவ்? ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எடுத்திருப்போம். அது அந்த ஆக்சுவலாக பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான் அது. ஸோ அது இன்னும் முடிக்காத பட்சத்தில் அந்த ஒரு ஃப்ளோரில் வந்து வி வாண்டட் டு ஷூட் தட் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இட் கேம் அவுட் பிரிட்டி ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கும் பார்க்கறது, எதுவுமே இன்கம்ப்ளீட் பில்டிங். அகெயின் சர்ச் டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க கடைசியில். So we took with சும்மா ஒரு 5-6 லைட் வச்சு எடுத்தோம். So I think maybe இந்த சாங் வந்து நீங்க ஒரு 10 years கழிச்சு பார்க்கும்போது you will see it's a in process buildingல when you were standing there again. இந்த சாங்ல வந்து ஒரு கமெண்ட் ஒன்று இருந்ததுன்னா இட் வாஸ் a person saying இது வந்து எவ்வளோ மியூசிஷியன்ஸ்க்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது because you decided to do the chords for each line. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது? அண்ட் ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ரைட் சாங்ஸ் இஸ் ஆர் உண்மையான டிசைர் வந்து இஸ் தட் சம்ஹவ் தட் சாங் வில் கோ டு சர்ச்சஸ். இந்த பாட்டை சர்ச்சில் பாடணும். ஸோ சர்ச்சஸில் வந்து யூஸ்வலாக வந்து மியூசிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த கார்ட்ஸ் வாசிக்கிறதுன்னு சில சமயம் தெரியாது. தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கார்ட்ஸ் மைட் நாட் பி கிரேட். எல்லாருமே ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸாக இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து நம்ம ஒரு கார்ட் ப்ரோக்ரஷனில் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்போம், பட் அந்த கார்ட் தெரியாமல் அவங்க வேறு ஏதாவது கார்ட் சொன்னால் அந்த பாட்டே ஒரு மாதிரி வேறு மாதிரி கேட்கும். அந்த ஒன் கார்ட் கேன் சேஞ்ச் அ லாட். எஸ்பெஷலாக இந்த பாட்டில் வந்து ஒரு வாட்டி மைனர் வரும், 6 மைனர் வரும், இன்னொரு வாட்டி 6 மேஜர் வரும். தட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த டியூன். ஸோ அந்த நோட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கார்டு வாசிக்காட்டி அந்த நோட்டே வந்து பாட முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரிகசிஸ்லாம் இருக்கிறதுனால தென் ஐ தாட் ஓகே வை நாட் வி டூ இட். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் மட்டும் கொடுக்காம அடுத்த கார்டு என்னன்றதும் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் அடுத்த கார்டு நான் வாசிக்கணும். ஸோ கரெக்டாக அந்த பாருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டி போனால் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லா பாட்டுமே அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் said it was a huge help that they were able to play the song along in the right chords that I used for composing. டியூன் கம்போஸ் பண்ணும்போது போட்ட கார்ட்ஸே அவங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரூ. அது எல்லாருமே வந்து அதை சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்லேயுமே கூட. தே தேங்க் யூ ஃபார் டூயிங் தட். ஸோ இந்த சாங்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடி காட்டுறீங்களா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத
அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Beautiful, beautiful, Anna. The lyrics are wonderful. அது ஒரு பக்கம். I just happen to remember something. நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னோடனே ஒரு மியூசிஷியன் ஃப்ரெண்டு கிட்ட I said I'm meeting Joel Thomas Anna today. Give me something interesting, ஏதாவது incident or whatever it is. He said I'm not very close with him, but he's a genius. That was the message that came through. அந்த ஒரு லைனில் ஒரு பாரில் the number of notes that you're touching, like amazing, wonderful, wonderful, Anna. Again, இது சொல்ல கிரிஞ்ச் மொமெண்ட். என் வைஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, யூனோ when someone appreciates me you have no idea how to react. உங்களுக்கு என்ன ஏதாவது ஒன்று சொல்லு, எனக்கு வரலமா, எனக்கு அப்படியே ஒரு எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண அப்ரிசியேஷன். அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சின்ன வயசுலேருந்து அப்ரிசியேஷன் கேட்டே பழகாத ஒருத்தருக்கு திடீர்னு நிறைய பேர் அப்ரிசியேட், இது எப்படா ரியாக்ட் பண்ண, சிரிக்கணுமா இல்லை ஆமான்னு சொல்லணுமா இல்லை இல்லைன்னு சொல்லணுமா? ஆல் க்ளோரி டு காட். உண்மையாகவே அதான் சொன்னல, சி ஐ ஹாவ் நோ பிளேஸ் வேர் ஐ கேன் டேக் கிரெடிட். இதுக்கு வந்து நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் இத்தனை மாதம் கிளாஸ் போனேன், இத்தனை கிரேட்ஸ்லாம் பண்ணேன், ஒன்றுமே கிரேடும் தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் சி ஐ ஹேட் அ ஹார்ட் ஃபார் காட் டு டூ, யூனோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் திஸ். நம்மளோட லைஃப்பில் ஒன்று ரொம்ப முக்கியம், தட் ஆர் இன்டென்ஷன் ஹேஸ் டு பி கிவிங் ஆர் பெஸ்ட். ஆண்டவர் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் சிறந்ததாக இருக்கணும். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் காட் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் பீப்புள், இஸ் லுக்கிங் இஃப் யூ கிவன் யுவர் பெஸ்ட். அதான் முக்கியம். ஆண்டருக்கு வந்து உலகத்திலேயே சிறப்பாக பாடுறவங்க தான் அப்படின்னா எஸ்பிபி பாலசுந்தரம் சாரும் சித்ராம்மா தான் எல்லா பாட்டும் பாடிக்கணும். ஆண்டவருக்கு த பெஸ்ட் சிங்கர்ஸ் தேவையில்ல, ஆனால் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறவங்கள தான் ஆண்டர் எதிர்பார். அண்ட் ஐ ஆல்வேஸ் அந்த ஒரு தர்ஸ்ட் எனக்கு இருக்குது. ஐ ஹாவ் அ ஹார்ட். நான் எது பண்ணாலும் எக்ஸலன்ஸ், பெஸ்ட், இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு லேட்டராக ஃபீல் பண்ணல. இன்றைக்கி இதுதான் என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருவேன். ஆண்டருக்கு செகண்ட் பெஸ்ட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் imminentன்னு ஒரு பேண்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம். இன்ஃபேக்ட் வி ஆர் டூயிங் ஆர் கான்சர்ட் டிசம்பரில் சென்னையில். அதில் மோட்டோவே என்னென்னா, when it comes to giving to God there is nothing called second best. அதான். ஸோ பெஸ்ட் இஸ் பெஸ்ட். ஆண்டர் இந்த செகண்ட் பெஸ்ட்டுன்றதே இஸ் நாட் இன் த டிக்ஷனரி when it comes to God. ஏன்னா அவர் கொடுக்கும்போது அவருடைய பெஸ்ட்டை தானே கொடுத்துருக்காரு. 10 பிள்ளைகளை வச்சு ஒரு பையனை அனுப்பிச்சு விடல நம்மளுக்கு. அவருக்கு இருந்த ஒரே குமாரனை நம்மளுக்காக அனுப்பினார். ஸோ when God gives his best for us, we got to give our best. So beautifully put, Anna. ஸோ நாங்கள் அந்த சாங் பார்த்துட்டு வந்துடுறோம், and then we will continue our discussion. ஸோ நேர்களே, ஒரு அருமையான பாடல், விவரிக்க முடியாத அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு பாடலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோ பாடல். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர்,
வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. வெல்கம் பேக் நேர்களே. விவரிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லான ரிமைண்டர் சாங்கோட பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ ஆனால் உண்மையாலே சொல்லணுன்னா ஆண்டவர் உங்களுக்கு அருமையான பாடல்களை கொடுத்துருக்கிறார். ஸோ அது கேட்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த பாடல்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது வந்து ஒன் த பர்பஸ் தட் காட் ஹேட் இன் ஈச் ஆஃப் த சாங், அண்ட் செகண்ட் அந்த ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் தட் புட் டுகெதர் த ஹோல் சாங் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறீங்க. பட் நம்மளுடைய டைமிங்னாலேயோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் எல்லா சாங்கையும் கவர் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சம் ஆஃப் யுவர் சாங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் அதே டியூனில் வந்து நம்ம இன்னும் நிறையா சாங் பார்க்க போகிறோம். நான் இன்னும் உங்களை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ண போகிறேன். பட் வீல் டூ தட் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இட் ரியலி மீன்ஸ் a lot. ஸோ நேயர்களே, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அண்ணா சொன்னதுலேருந்து நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் நத்திங் கால்ட் செகண்ட் பெஸ்ட். ஸோ தெர் இஸ் ஓன்லி ஒன் கொஸ்டின் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்கணுன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுறோம், அது எல்லாமே த பெஸ்ட்டு தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ கொஸ்டின் நானும் என்கிட்டயும் கேட்டுக்க போகிறேன். பட் இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக எதை செய்கிறோம் அப்படின்னாலும், பிஃபோர் வி டூ தட், லெட்ஸ் பாஸ் ஃபார் அ மினிட் அண்ட் ஆஸ்க், இஸ் திஸ் மை பெஸ்ட்? அப்படி நம்ம கேட்குற பட்சத்தில் ஆண்டவருக்கு நிச்சயமாகவே அதிகமான மகிமையான காரியங்களை நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மளை மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வித் திஸ் we're going to wrap up today's episode. நான் ஏன் பிறந்தேன் நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே இடத்துல உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். Until then, it's going to be bye-bye from Shirley signing off. Goodbye.